நாகப்பட்டினம் கீரைக்கொல்லை தெரு 2வது சந்து அருகில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் கடத்துவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக நாகப்பட்டினம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து கடலோர பாதுகாப்பு குழும இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் தலைமையில் நாகப்பட்டினம் வனத்துறை வனவர் இந்துமதி மற்றும் வனக்காப்பாளர் உலகநாதன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு வெளிநாட்டிற்கு கடத்துவதற்காக பதப்படுத்தப்பட்ட நிலையில் 5 பிளாஸ் ஐஸ் பெட்டிகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 218 கிலோ கடல் அட்டைகள் கண்டறியப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட இந்த கடல் அட்டைகளின் சர்வதேச மதிப்பு சுமார் 3 லட்சம் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக அருகில் இருந்தவர்களிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த முருகானந்தம் என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது. இச்சம்பவம் குறித்து கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகள் அனைத்தும் மேல் நடவடிக்கைக்காக நாகப்பட்டினம் வனச்சரக அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன.